நியூஸ் தமிழ் கழுகு. பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்யற நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில இருந்து சிலருக்கு மட்டுமே அழைப்பு வந்தது மத்தவங்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கான். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 14ஆம் தேதி வாரணாசி தொகுதியில வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சாரு. பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளோட தலைவர்களுக்கு நாடு முழுவதும் இருந்து பிரதமர் வேட்பு மனு தாக்கல் செய்யற நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட சில பேர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதே கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்ட மற்ற தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படலையாம். ஏன் இந்த பாகுபாடுன்னு விசாரிச்சா அன்புமணியும் ஜி.கே. வாசனும் இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இருந்தாலும் மற்ற தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கலன்னு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்களாம். அதிமுக கட்சி அலுவலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க EPS ஒரு இம்பாக்ட் பிளேயரை களமிறக்கியிருக்காராம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கிற நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை களை எடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்காராம். தேர்தல் முடிஞ்ச நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஏகப்பட்ட புகார்கள் தலைமையை நோக்கி வருதாம். இந்த புகார்களை தலைமை கிட்ட கொண்டு வந்து சேர்க்காம இடையில மறைச்சிடுறதா EPSக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால கட்சியிலையும் அலுவலகத்திலையும் என்ன நடக்குதுங்கிறத கண்காணிக்க முன்னாள் அமைச்சர் பொன்னையனை CCTV போல அதிமுக அலுவலகத்திலேயே பொருத்தி இருக்கிறாராம் EPS. டெய்லி காலையில 9 மணிக்கு கட்சி அலுவலகத்துக்கு கார்ல வர பொன்னையன் ஈவினிங் 7 மணி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறாராம். 2 வேளை சாப்பாடு, டீ, கூல்ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே அலுவலகத்துக்கே வந்துருதான். எதுக்காகவும் எழுந்து வெளியில போறதில்லையா. ஏதாவது புகார் கொடுக்கறதுக்காக வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிர்வாகிகள் வந்தா பொன்னையனை சந்திக்க உத்தரவாம். எல்லா புகார்களையும் அன்னைக்கு நைட்டே EPSக்கு அப்டேட் செஞ்சிடுறாராம் பொன்னையன். கிட்டத்தட்ட அதிமுக அலுவலகத்துல EPSோட கண்ணும் காதுமா இருக்காராம் பொன்னையன். திருச்சி SP ஆபீஸ்ல தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருந்த 3 பேரை இப்ப சுத்தி வளைச்சிருக்கு காவல்துறை. திருச்சி SP ஆபீஸ்ல அமைச்சு பணியாளர்களா பணிபுரிஞ்சவங்க மணிவேல், பிரபாகரன் மற்றும் டேவிட். இதுல பிரபாகரன் தன்னோட பணிபுரிகிற சக பெண் காவலர்கள் கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடந்துகிட்டதா ஒரு புகார் போய் அது செட்டில்மெண்ட் மன்னிப்பு அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி பணி மாறுதலுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரியான வேலைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இவரோட கணக்குக்கு 16 லட்சம் ரூபாய் பணம் வந்தது போன்ற ஆதாரங்களோடு சிக்கி இருக்கிறாரு. இதுல மணிவேல், டேவிட் 2 பேருக்குமே தொடர்பு இருந்திருக்கு. சமீபத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மணிவேலை விசாரிச்சப்ப இந்த தகவல்களை ஒத்துக்கிட்டாராம். இதுல மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சு டேவிட் ரயில்வே துறைக்கு அமைச்சு பணியாளரா பணிமாறுதல் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இந்த விஷயம் காவல்துறை தலைமைக்கு போக திருச்சி SP வருண்குமார் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாராம். சீக்கிரமே இவங்க சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.